வித்யாவாசினி வித்யா ஒன் டேக். அங்கே வந்து ஒரு கல்யாணம் வேறு நடந்துருக்கு, மாப்பிள்ளையோட வந்தார், அதையும் எடுத்துருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருந்தது. நேபாளில் பல வெஹிக்கிள்ஸ் ரெட் கலர் நம்பர் பிளேட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய பைஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கும் இந்த ஆட்டு சந்தை. ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. பன்னூர் அமிங்கட் ஆடுகள் 40,000 வரை போகுன்றாங்க. எவ்வளோ ஒசரத்துலேருந்து கொட்டுது இந்த வாட்டர் ஃபால்ஸ். பார்க்கறதுக்கு ஜோராகவும் ஜாலியாகவும் இருக்கு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக வண்டியை ஓட்டிகிட்டே வந்ததில் டிரைவர்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக் வேணும்னாங்க. சாயை குடிக்கலான்னு வந்தோன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரேக். நேபாள் போலீஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு போய்கொண்டே இருந்தோம். ஈவினிங் 6:15 மாதிரியா இருக்கு. ஜோன்சம் என்ற இடத்துல நைட் ஸ்டே. மார்னிங் வெளியே வந்து பார்த்தா வாட் அ ஃபேண்டாஸ்டிக் வியூ. மார்னிங் 6:15க்கே காருக்குள்ளே வந்தாச்சு. சீனரியை பார்க்கும்போது மனசில் தோணின பாட்டு, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான கஞ்சன்ஜங்கா தேர்ட் டாப் பீக் 85-86 மீட்டர் உயரம். ஸ்டெப்ஸ் நேரோவாக இல்லை, வெதர் டஃப்பாக இல்லை, ஃப்ளோர் ரஃப்பாக இல்லை, தூரமும் அதிகம் இல்லை. ஸோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த லொக்கேஷனில். என்ஜாய் பண்ணி நடந்தோம் ஜாலியாக. இந்த 108 கோமுக் தண்ணீரும் நம்ம மேலே படணுமா. இன்னைக்கு 3 டிகிரி குளிர், செம்ம சில் வாட்டர். மெதுவாக நடக்க முடியும். வந்தவங்க எல்லாருமே உசேன் போல்ட் மாதிரியே ஓடினாங்க. மூணு டிகிரி குளிர், ஃப்ரீசிங் வாட்டர். இவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல் இருக்கு. பொறுமையாக நடந்து வராங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் கிடைச்சது முக்திநாத் சுவாமி தரிசனம்.